ரோமர் 5ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களும். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமையானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதிக நிச்சயமாமே, அதிக நிச்சயமாமே என்கிற வார்த்தை இங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. 2 வசனத்தில் 2 முறை ஏற்கனவே உபயோகப்படுத்தியாச்சு. இங்கே அதை உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறவர் தொடர்ந்து இந்த அதிகாரம் முழுவதும் பல இடங்களில் உபயோகப்படுத்துகிறார். குறிப்பாக 15ஆம் அதிகார வசனத்திலையும் 17ஆம் வசனத்திலையும் நிச்சயத்தை குறித்து இங்கே அவர் சொல்லுகிறார். அதிக நிச்சயமாமே என்று சொல்லும் போது ரட்சிக்கப்பட்ட நாம் அநேகருக்கு இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு ரட்சிப்பு நிச்சயமே இன்றைக்கு இருக்கிறது இல்லை. அது என்னன்னு தெரியல. ரட்சிக்கப்பட்டோமா என்கிற நிச்சயம் இல்லாமல் இருக்கிறாங்க. இன்னும் சிலர் ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் உண்மையாகவே மோட்சத்துக்கு போய் சேருவேனா, வரப்போகிற கோபாக்கினைக்கு நான் நீங்களாக்கி தப்புவிக்கப்படுவேனா, அந்த தேவனுடைய கோபாக்கினைக்கு தப்புவேனா என்கிற நிச்சயம் அநேகருக்கு கிடையாது. அநேகருக்கு இன்றைக்கு அந்த நியாயத்தீர்ப்பு நாளை குறித்த ஒரு நிச்சயம் அவர்களுக்கு கிடையாது. அதை குறித்து தான் இங்க பேசுகிறது. எப்படி ஒரு விசுவாசி அந்த கோபாக்கினையின் நாள், தேவனுடைய கோபாக்கினை, நாம் ஏற்கனவே 2ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது வாசித்தோம். எல்லாரும் கோபாக்கினை அக்கௌண்ட்ல நிறைய ஏறிக்கிட்டே இருக்குது. நிறைய பேருக்கு இந்த உலகத்துல கோபாக்கினைன்னு ஒரு அக்கௌண்ட் பரலோகத்தில் திறந்து வைக்கப்பட்டிருக்குது. அவங்களுக்கு அவர்கள் பாவத்தில் வாழ வாழ தேவனை நிராகரிக்க தேவனை தன்னுடைய வாழ்க்கையை விட்டு ஒதுக்கி தள்ள இந்த கோபாக்கினை என்கிற பேங்க் அக்கௌண்ட்ல அவங்களுக்கு ஏறிக்கிட்டே இருக்குது. அக்கௌண்ட் கோபாக்கினை அதிகமாகிக்கொண்டே இருக்குது. நான் விவரித்து சொன்னேன் உங்களுக்கு, ஒரு டேம்ல எப்படி தண்ணி தேங்கி நிற்கிறதோ, அதை திறந்து விட்டா மழை திறந்த வெள்ளம் போல வந்து விழுகிறதோ, அதுபோல தேவனுடைய கோபாக்கினை அங்கு தேங்கி கொண்டிருக்கிறது என்று அப்படி அநேகம் பேர் தங்களுக்காக கோபாக்கினை தேக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கோபாக்கினை நாள் நிச்சயமாக வரப்போகிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அந்த நாளிலே வெள்ளம் மடை திறந்து விட்டது போல, அந்த டேம் திறந்து விட்டது போல வெள்ளம் அந்த கோபாக்கினை அவர்கள் மீது வந்து விழும். ஒருவரும் தப்பிக்க முடியாது. திடீரென்று அவர்கள் மீது வந்து அது விழும். அவர்களை அப்படியே ஒவ்வொருவரும் பண்ணிடும். அவர்கள் அதிலிருந்து தப்பிக்க வழியே கிடையாது, விமோச்சனமே கிடையாது. அந்த விதத்திலே அந்த கோபாக்கினை நாள் இருக்கும். தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது அநேகர் இந்த கோபாக்கினைக்கு ஆளாவார்கள் என்பது வேத வசனத்தின் போதனையாக இருக்கிறது. ஆனால் விசுவாசிகளாக இருக்கிற நாம் அந்த கோபாக்கினைக்கு நிச்சயமாய் தப்பித்துக் கொள்வோம் என்று சொல்லுகிறது. இந்த 2 வசனங்கள்ல அதிக நிச்சயமாய் தப்பித்துக் கொள்வோம் என்று சொல்லுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை குறித்து அதிக நிச்சயம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். இந்த நிச்சயத்தை குறித்து தான் இன்றைக்கு நான் பேச போகிறேன். அதிக நிச்சயம் என்கிற வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை. எல்லாம் சொல்லுவோம் அதிக நிச்சயம். இந்த நிச்சயம் ரொம்ப அதிகமா இருக்கிறவங்களோட கொஞ்சம் குறைவா இருக்கக்கூடாது. எல்லா விசுவாசிகளுடைய உள்ளத்திலேயும் ரட்சிக்கப்பட்ட விசுவாசி தன்னுடைய ரட்சிப்பு குறித்த நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும். நிச்சயமாக நான் கோபாக்கினையிலே நான் தண்டிக்கப்பட மாட்டேன், அந்த கோபாக்கினின் நாளிலே அந்த கோபாக்கினைக்கு நீங்களாக்கி நான் தப்புவிக்கப்படுவேன் என்கிற நிச்சயம் அதிகமாக அவருடைய விசுவாசியின் உள்ளத்திலேயும் இருக்க வேண்டும். அந்த நிச்சயத்தை தான் பாடணும், அந்த நிச்சயத்தை தான் பிரசங்கிக்கணும், அந்த நிச்சயத்தை தான் சிந்திக்கணும், அந்த நிச்சயத்தை தான் யோசிக்கணும், அந்த நிச்சயத்திலே தான் வாழ வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் வந்து நிற்கும் போது அவருடைய கோபாக்கினைக்கு ஆளாக போவதில்லை, அவருடைய அன்புக்கும் கிருபைக்கும் நாம் ஆளாகி விட்டோம் ஏற்கனவே என்றுதான் இந்த வசனங்கள் சொல்லுகிறது. எதன் அடிப்படையிலே அப்படி ஆக்கப்பட்டிருக்கிறோம்? அதிக நிச்சயம் நமக்கு இருக்கிறதாம் சொல்லுகிறார். இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே
ரத்தத்தினாலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அநேக விசுவாசிகளுக்கு ஒரு கேள்வி, என்ன கேள்வி? நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, நான் இப்போது தேவனுடைய பிள்ளையாகிவிட்டேன், ஆனால் இந்த உலகத்தில் நான் தொடர்ந்து வாழ வேண்டியது இருக்கிறது, எனக்கு சில பலவீனங்கள் இருக்கிறது, எனக்கு அவ்வளவு ஆவிக்குரிய வளர்ச்சி ஒன்றும் கிடையாது, நான் தவறு செய்தால் என்ன ஆகிறது, நான் பாவம் செய்தால் என்ன ஆவேன், நான் ஒருவேளை தவறிவிட்டால், பாவம் செய்து விட்டால், நான் மறுபடியும் பாவத்தில் விழுந்து விட்டால் என்னுடைய நிலை என்ன? அப்பொழுது நான் அந்த கோபாக்கிற்கு தப்ப முடியுமா? இப்படியெல்லாம் அநேக கேள்விகள் ஜனங்களுடைய உள்ளத்திலே எழும்பிக் கொண்டிருக்கிறது. நான் பாவத்திலே விழுந்து விட்டால், நான் தவறிவிட்டால், மனுஷனாக இருக்கிற நாம் சில தவறுகளை செய்யும் போது, அந்த தவறு பாவத்திலே நான் விழும்போது நான் அந்த கோபாக்கிற்கு தப்ப முடியுமா? அதை குறித்து நான் எப்படி நிச்சயமா இருக்க முடியும் நான் தப்பிக் கொள்வேன் என்று? மனுஷனுக்கு என்ன வேணா நடக்கலாம் இல்லையா? நான் தேவனுக்கு தூரமா போயிட்டா எப்படி அந்த கோபாக்கிற்கு நான் தப்புவது என்றெல்லாம் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நாளிலே, அந்த கோபாக்கிரின் நாளிலே என்னுடைய ரட்சிப்பை குறித்து நான் நிச்சயமா இருக்க முடியுமா என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கேள்விக்கு பதிலைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறார். அந்த கேள்வி அவரை எழுப்பி அதற்கு பதிலை இங்கே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, அது அப்படி இருக்க, அவருடைய ரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அது அப்படி இருக்க, கோபாக்கிற்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமா. ரத்தத்தினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருப்போம் என்றால் கோபாக்கிற்கு நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமா. எப்படி சொல்லுகிறார்? நீதிமான்களாக்கப்படுவது என்று சொன்னால் என்ன? நாம் எப்படி நீதிமான்களாக்கப்பட்டோம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நீதிமான்களாக்கப்படுவது என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அது ஒரு பாவ மன்னிப்பு மட்டும் கிடையாது. ஒரு மனுஷன் பாவியா இருக்கிற மனுஷன் நீதிமான் ஆக்கப்பட்டான் என்று சொன்னால் அவனுடைய பாவம் மட்டும் மன்னிக்கப்படவில்லை. நான் ஒரு உதாரணம் சொன்ன ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். குழந்தை போய் வெளியில போய் சாக்கடையில் விழுந்து விளையாடி தன்னை அசுத்தப்படுத்திக் கொள்கிறது. சட்டையெல்லாம் அழுக்கு, உடம்பெல்லாம் அழுக்கு, உச்சந்தலைகள் உள்ளங்கால் வரை அழுக்கு. அம்மா வீட்டை விட்டு வெளியே ஓடி வர்றாங்க, குழந்தை சாக்கடையில் கிடக்கிறத பாக்குறாங்க, அழுக்குல கிடக்கிறத பாக்குறாங்க. தூக்கி கொண்டு போய் உள்ள கொண்டு போய் அந்த சட்டையை கழட்டி அதை தூக்கி எறிஞ்சிட்டு உடம்புல நல்ல சோப்பை தேய்ச்சி நல்ல உச்சந்தலையில் உள்ளங்கால் வரைக்கும் கழுவி சுத்தமாக்கி நல்ல அந்த குழந்தைய கழுவி அந்த அசுத்தங்கள் நீங்க கழுவி போன் விட்டுறாங்களா? அதோட முடியல, நம்மளுடைய வேலை அதோட முடியல. அதன் பிறகு என்ன பண்றாங்க? அந்த பிள்ளைக்கு நல்ல சட்டையை போட்டு திரும்பவும் கொண்டு போய் வீட்டினுடைய நடுவில் கொண்டு வந்து அலங்காரமா அந்த குழந்தைய உட்கார வைக்கிற வரைக்கும் அந்த மாதிரி வேலை முடிகிறது இல்லை. கத்த நம்முடைய பாவங்கள் வந்து நம்ம தூக்கும் போது அதோட குறைவாய் செய்வார் என்று நினைக்காதீர்கள். நம்மை அவர் நம்புகிறார், தூக்கி கொண்டு வந்து நம்மை கழுவி சுத்திகரித்து சுத்தமாக்கி அதோட விட்டுகிறது இல்லை. நமக்கு நீதியின் வஸ்திரத்தை கொடுத்து நம்மை கொண்டு வந்து அவருடைய பிள்ளைகளாக நீதிமான்களாக நடுவீட்டில் உட்கார வரைக்கும் அவர் உட்கார வைக்கிற வரைக்கும் அது வேலை முடிகிறது கிடையாது. நீதிமான் சொன்ன ஒரு பாவம் மன்னிக்கப்படுறது மட்டுமல்ல, ஏதோ பாவங்கள்லாம் கழுவப்பட்டது அப்படின்னு கிடையாது. தேவனுடைய பிள்ளையாய் நாம் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு அந்தஸ்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளையாக அவரோடு கூட நாம் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அதுதான் நீதிமானாக்கப்பட்டோம் என்று அர்த்தம். நீதிமானாக்கப்பட்டோம்னா என்ன? நம்ம பாவங்கள்லாம் மன்னிப்பது மட்டுமல்ல, நம்ம சுத்திகரித்து கழுவுறது மட்டுமல்ல, நம்மை அவருக்கு சொந்தமானவர்கள் ஆக்கிக் கொண்டார், அவருடைய பிள்ளைகள் என்று அறிவித்து இருக்கிறார், அவருக்கு சொந்தமானவர்கள் என்று நம்மை அறிவித்து இருக்கிறார். அவ்வளவுதான். இது எப்படி அறிவித்தார்? இதை எப்படி செய்தார்? நம்மள ஏதோ சில நன்மையான காரியங்கள் அல்லது நம்முடைய புண்ணியங்கள் சிலது தேவனுக்கு பார்வையிலே, அவருடைய பார்வையிலே நன்மையா தோன்றினபடினாலே, ஆஹா எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கிறான், கொஞ்சம் நல்லவனா இருக்கிறான் மற்றவர்களை விட, ஆகியால நான் நீதிமான் அறிவிக்கிறேன். அற கிடையாது. பாவிகளை தான் எடுத்து தேவன் என்ன ஆக்கினார்? நீதிமான்களாக ஆக்கினார். நம்முடைய புண்ணியம் எதுவும் கிடையாது, நம்முடைய நன்மைகள் எதுவும் கிடையாது, நாம் செய்த எந்த விதமான நற்கிரியினால அல்ல, அவருடைய ரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கோம். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். நம்முடைய கிரியை கிடையாது, அவருடைய ரத்தத்தினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் தம்முடைய குமாரனை அனுப்பி சிலுவையில் ரத்தத்தை சிந்த செய்து அந்த ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை சுத்திகரிக்கும்படியாக உபயோகப்படுத்தப்படுகிறது. அது குற்றமற்ற ரத்தம், நம்முடைய பாவத்துக்கு பலியாக சிந்தப்பட்ட
சிந்தி ஜீவனை அங்கே விடுகிறார். அந்த ரத்தத்தின் மூலமாக நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். இது தேவனுடைய செயல். இதெல்லாம் அவரே செய்துட்டார். பாவிகளா நாம் இருக்கும்போது, பலனற்றவர்களா இருக்கும்போது, அக்கிரமக்காரர்களா இருக்கும்போது, நம்ம ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லாதவர்களா இருக்கும்போது அவரே தன்னுடைய குமாரனை அனுப்பி அவரே ரத்தம் சிந்தி அவரே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இது தேவனுடைய செயல். இது அவருடைய தீர்மானம், அவருடைய செயல். அவர் அதை அப்படி அறிவிக்கிறார். நாம் நீதிமான் என்று அவர் அறிவித்து விட்டார். நாம் பாவிகளா இருக்கும்போது நம்ம நமக்காக எவ்வளவு செய்து நம்ம நீதிமான் என்று அறிவித்தவர் நம்ம நடுவழியில் விட்டுருவார் நினைக்கிறீங்களா? நம்ம கொண்டு போய் கடைசி வரைக்கும் சேர்க்க மாட்டார் நினைக்கிறீங்களா? நம்ம தேவனுடைய சமூகத்திலே நிறுத்த முடியாதுன்னு நினைக்கிறீர்களா? அவரால நாம் பாவிகளா இருக்கும்போது நம்மிடத்தில் அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மை ரட்சித்தவர். தேவனுடைய பிரசனத்திலே நம்மை அந்த நியாய தீர்ப்பு நாளிலே பத்திரமாக நிறுத்த முடியுமா? முடியாது. அவரால் நிச்சயமா முடியும். பாவியா இருக்கும்போது ரட்சித்த அவர் ரட்சித்த பிறகு நம்மளை கொண்டு அங்க நிறுத்தவில்லை. அவர் என்ன பிரச்சனை இல்லைங்க? ஒரு பிரச்சனை அவருக்கு கிடையாது. பிரச்சனை எல்லாம் நம்ம மண்டையில தான் இருக்குது. மதத்துல நம்மளுக்கு அப்படி போதிச்சுட்டாங்க. நம்ம பாட்டுகள் அப்படி, நம்ம போதனைகள் அப்படி என்ன பண்ணிட்டாங்க? நீ போவியோ போக மாட்டியோ, ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், இன்னொருத்தர் இதே பாடிட்டு இருந்தோம் பாருங்க. நாங்க சின்னதாக ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், இன்னொருத்தர் விடப்படுவார். எனக்கு நிச்சயமா தெரிஞ்சிச்சு நான் விடப்பட போறோம் தான். அப்பவே இப்படி எல்லாம் பாட்டு பண்ண என்ன ஆகுது பாருங்க. அந்த நிச்சயத்தை பாடல, நிச்சயத்தை பிரசங்கிக்கல, சந்தேகத்தையே சொல்லி நீ போவியோ போக மாட்டியோ, எப்படியோ தகுதிப்படு, எப்படியோ அதாவது அந்த நாள்ல என்ன ஆகுமோ தெரியல. இப்ப தேவனுக்கும் அதை நிற்கும்போது அக்னி விழுமா என்ன விழுமோன்னு தெரியல. ஒரு கிருபை கிடைக்குமா, ஒரு அக்னி கிடைக்குமான்னு தெரியலன்னு சொல்லிட்டாங்க. ஆகையால சந்தேகத்திலேயே வாழ்ந்தோம், சந்தேகத்திலேயே இருந்தோம். ஆனா இப்பதான் புரியுது. நான் பாவியா இருக்கும்போது அவருடைய குமாரனை அனுப்பி எனக்காக அவரை ரத்தம் சிந்த வைத்து இவ்வளவாய் என்னை நேசித்து என் பாவங்களை சுத்திகரித்து கல்வியை சுத்தமாக்குறது மட்டுமல்லாமல் என்னை அவருடைய பிள்ளை என்று நான் பாவியா இருக்கும்போது அறிவித்தார் அந்த தேவன். அப்படி அவர் செய்திருப்பாரானால் என்னை இன்னைக்கு அவருடைய பிள்ளையா இருக்கிற என்ன அவருடைய பிரசனத்தில் கொண்டு போய் குற்றமற்றவனாய் நிறுத்தக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்கிறது என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். திருப்போம் 1 தெசலோனிக்கே பவுல் அப்போஸ்தலன் இங்கே அதை திட்டவட்டமாய் போதிக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 9-10. ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை தள்ளிவிட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும் அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிறவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்தில் வருவதை நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. பவுல் அப்போஸ்தலன் என்ன பிரசங்கம் பண்றாரு பாருங்க. என்ன பிரசங்கம் பண்றாரு? விக்கிரகங்களை விட்டு தேவனுக்கு மனம் திரும்புவீங்க நீங்க. அந்த மரித்தோரிலிருந்து தேவன் எழுப்பினாரே அந்த இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போறார். வந்தா என்ன நடக்கும் தெரியாது. வந்தா உங்க மேல அக்னி விழுமோ, உங்க மேல தேவனுடைய கிருபை அன்பும் கிடைக்குமா தெரியல. அப்படியே பிரசங்கம் பண்ணாரு கிடையாது. என்ன சொல்றாரு? நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனுக்கு மனம் திரும்பினீங்க, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினை என்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்தில் வருவதை நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. யாரை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோமா? இனி வரும் கோபாக்கினை என்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவர். எல்லாரும் சொல்லுவோம், இனி வரும் கோபாக்கினை என்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவர். இந்த 2ஆம் வருகையை வச்சு ஜனங்களை பூச்சாண்டி காட்டக்கூடாது. விசுவாசிகளுக்கு அது பயமுறுத்துகிற ஒரு காரியம் கிடையாது. விசுவாசிகள் அதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். 2ஆம் வருகை அங்க இருக்கிற ஆளுக்கு தான் பயம். நாம் அது என்னைக்கு வரும் எதிர்பார்த்து இருக்கோம், வாஞ்சியோடு காத்துக் கொண்டிருக்கிறோம். இது நமக்கு பயப்படுகிற ஒரு சம்பவம் கிடையாது. நாம் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் பார்க்கும்படியாக நாம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம். ஐயோ இன்னைக்கு வந்தா என்ன பண்றது, என்கிட்ட இவ்வளவு குறையெல்லாம் இருக்குது, இன்னைக்கு வந்துடக்கூடாது சாமி. சின்ன வயசுல ஞாபகம் இருக்குது எனக்கெல்லாம். ஐயோ சில விஷயங்களை செய்துட்டு
ஆண்டவரே இன்னைக்கு வந்துடக்கூடாது, நீங்க இன்னைக்கு வந்தா நம்ம விதி என்ன ஆகிறது, இப்படி எல்லாம் ஜெபம் பண்ணி இருக்குது. சத்தியம் தெரியலன்னு பாருங்க, ஜபம் எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். என்னென்னத்தையோ ஜெபம் பண்ணி நேரத்தை வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். நான் இன்னைக்கு வரவேணாம் ஜெபம் பண்ணாதனால அவர் வராம இருக்க போறாங்க. இது ஒண்ணும் இல்லை, என்னுடைய அவிசுவாசத்தை என்னுடைய சந்தேகத்தை நான் ஜெபம் பண்றேன் ஒழிய வேற ஒண்ணும் கிடையாது. விசுவாசிகள் அவருடைய வருகையை வாஞ்சியோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்? அவர்களுக்கு பயம் இல்லை. வரப்போகிற கோபாக்கினையிலிருந்து தப்புவிக்கிற ஒருவர், நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிற ஒருவர். ரட்சிப்பு 3 விதத்தில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, நாம் பாவத்தின் அந்த கில்ட் ஆஃப் சின், பாவத்தின் அந்த குற்ற உணர்வு நீங்கி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அது இப்ப ஏற்கனவே நடந்திருக்கு. நமக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் சொன்னா என்ன? நம்ம பாவ குற்ற உணர்வு நீங்கி விட்டது. நாம் இயேசுவின் பிள்ளைகளாகிவிட்டோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பாவ குற்ற உணர்வுக்களை நாம் வாழுகிறது இல்லை, குற்ற உணர்வு நீங்கிட்டது. இரண்டாவது விதத்தில் ரட்சிப்பு குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? நாம் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோமா? எதிலிருந்து ரட்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம்? இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. ஒவ்வொரு நாளும் அது ரட்சிப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. அது என்ன? அந்த பாவத்தின் வல்லமையிலிருந்தும் அதன் அதிகாரத்திலிருந்தும் நாம் ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்டுக் கொண்டு வருகிறோம். தேவனுடைய வார்த்தையை நாம் அறிந்து கொள்ள பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய பலம் நமக்கு கிடைக்கிறது. இந்த தேவனுடைய வார்த்தையினால நம்முடைய மனம் மறுரூபமாக ஆக பாவத்திலிருந்து பாவத்தை ஜெயித்தவர்களாக நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். அதுதான் இன்னொரு விதமான ரட்சிப்பு. அது என்ன ரட்சிப்பு? பாவத்தின் குற்ற உணர்வுகளும் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டாச்சு. அந்த பாவத்தின் அதிகாரம், அதனுடைய வல்லமை தினந்தோறும் நம்ம ஆட்கொள்ள பார்க்குது பாருங்க. தினந்தோறும் நம்ம பாவம் செய்ய வைக்க பார்க்குது. அதிலிருந்து தினந்தோறும் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. எப்படி? அது தேவனுடைய வார்த்தையின் மூலமாக. சங்கீதக்காரன் சொல்கிறான், thy word have I hid in my heart that I may not sin against thee. உம்முடைய வார்த்தை எனது உள்ளத்துக்குள் நான் வைத்திருக்கிறேன், பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தை எனக்கு உள்ளே நான் வைத்திருக்கிறேன் சொல்லுறான். அப்ப பாவம் செய்யாத இருக்கிறது எப்படி? பாவம் செய்யாதுன்னு சொல்றதுனால பாவம் செய்யாம இருக்க முடியாது. பாவம் செய்யாதுன்னு கரெக்டா தான் செய்வான். பிள்ளைங்க சொல்லி பாருங்க, தொடாதுன்னு கண்டிப்பா தோணும். சும்மா இருக்கிற பிள்ளை கலப்பி விடுற மாதிரி இருக்குது. செய்யாதுன்னு கண்டிப்பா அதைத்தான் செய்யும். டாக்டர் ஒரு ஆளுக்கு சொன்னாராம், மூளையில தான் கோளாறு இருக்குதுன்னு காமிக்கிறதுக்கு அந்த ஆளுக்கு சொல்லியிருக்காரு. வியாதி உனக்கு ஒண்ணு கிடையாதுயா, உனக்கு மனதுல தான் உனக்கு வியாதி. நம்ப மாட்டேன் சொன்னாரா, இந்த மாத்திரை எடுத்துட்டு போய் தினந்தோறும் 3 வேளை போடு. 3 வேளை போடும்போது குரங்க நினைவு வச்சுக்காது. குரங்க நினைக்க கூடாது. 3 வேளை போடும்போதும் குரங்கு ஞாபகம் வரக்கூடாது. நான் போனா சும்மா தான் இருந்தான், இப்ப குரங்க ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இல்ல. இந்த டாக்டர் சொல்ல பிறகு குரங்கு 3 வேளை ஞாபகம் வருது. மாத்திரை எடுத்து போடலாம் போனோட குரங்கு ஞாபகம், குரங்கு நினைக்க கூடாதுன்னு சொன்னாரு. போச்சு. இப்படிதான் பாவம் செய்யாத யாரும் செய்யாம இருக்க போறதில்லை. என்னென்ன பாவம் இருக்குதுன்னு அந்த காலத்துல கோயில்ல போய் கேட்டாதான் தெரியும். பசங்க கேட்டாதான் என்னென்ன பாவம் இருக்குன்னு தெரியும். அவ்வளவு பாவத்தையும் அங்க சொன்னாங்க. வசனத்தை பிரசங்கிக்கிறோம். ஏன் வசனத்தை பிரசங்கிக்கிறோம்? வசனத்தை உள்ள வைத்தால், கர்த்தருடைய வார்த்தையை உள்ள வைத்து அதை காத்தால், நம்முடைய இருதயத்தில் வார்த்தையை வைத்துக் கொண்டால் பாவத்துக்கு நாம் நீங்களாக்கி விலக்கி ரட்சிக்கப்படுவோம். பாவம் செய்யற நேரம் வரும்போது, அந்த சோதனை வரும்போது, அந்த வாய்ப்பு வரும்போது உள்ள இருக்கிற வார்த்தை நம்முடைய அந்த பாவத்திலிருந்து ரட்சிக்கிறது, காக்குது. தினந்தோறும் நடந்துட்டு இருக்குது. எத்தனை பேர் சொல்றீங்க தினந்தோறும் நடக்குது? கர்த்தருடைய வார்த்தை உள்ள இருக்க தினந்தோறும் இந்த ரட்சிப்பு நடக்குது. பெரிய ரட்சிப்பு தான் தினந்தோறும் பாவத்தை வாய்ப்பு வருகிறது. பலவிதமான சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. ஆனாலும் வார்த்தை உள்ள இருக்கிறதுனால, கர்த்தருடைய வசனம் நமக்குள்ள இருக்கிறதுனால அந்த பாவத்திலிருந்து நாம் ரட்சிக்கப்படுகிறோம். 3வது விதமான ரட்சிப்பு வேதம் சொல்லுகிறது, வரப்போகிற ரட்சிப்பு. அது என்ன வரப்போகிற ரட்சிப்பு? உலகத்தில் பலவிதமான சம்பவங்கள், அறிகுறிகள் காணப்படும் போது இயேசு சொன்னார், அண்ணாந்து பாருங்கள், look up for your redemption draweth nigh. உங்களுடைய மீட்பு சமீபமாக இருக்கிறது என்று சொன்னார். மேல பார்க்க சொன்னார், உங்களுடைய மீட்பு சமீபமாக. இயேசு வரப்போகிறார். இயேசு வரும்போது இது வேற விதமான ரட்சிப்பு. அது என்ன ரட்சிப்பு?
ஏற்கனவே பாவத்தின் குற்ற உணர்விலிருந்து நாம் நீங்களாக்கி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. அது ஏற்கனவே பெற்ற ரட்சிப்பு. தினந்தோறும் பாவத்தின் வல்லமையிலிருந்தும் அதன் அதிகாரத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டுக் கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு பாவத்தை மேற்கொண்டு அந்த ரட்சிப்பை தினந்தோறும் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். இந்த மூன்றாவது விதமான ரட்சிப்பு என்னென்றால், பாவத்தின் பிரசனத்திலிருந்து நாம் விடுவிக்கப்படுவோம். பாவமே எடுக்காத அப்பேற்பட்ட உலகத்துக்கு போக போகிறோம். பிசாசே இருக்க மாட்டான், சோதனையும் கிடையாது, அங்க போய் பாவம் செய்ய போறது கிடையாது. அங்க பாவம் வந்து நமக்கு அந்த வாய்ப்புகள் ஏற்பட போகிறதும் கிடையாது. பாவமே இல்லாத ஒரு உலகத்துக்கு பாவத்தின் பிரசனத்திலிருந்து நீக்கலாக்கி நாம் ரட்சிக்கப்பட போகிறோம். அது மட்டுமில்லாமல் நம்முடைய சரீரமும் மாற்றப்பட போகிறது. அதைத்தான் அந்த மூன்றாவது விதமான ரட்சிப்பு என்று வேதவசனம் போதிக்கிறது. அங்கே பவுல் சொல்லுகிறார், நான் பாவியா இருக்கும் போது எனக்காக வந்து அவருடைய குமாரனை அனுப்பி ரத்தத்தை சிந்தி என்னை ரட்சிக்கும்படியாக இவ்வளவு முயற்சி எடுத்து என்னை ரட்சித்து என்னை அவருடைய குமாரன் என்று நீதிவான் என்று அறிவித்து விட்டார் தேவன். இப்ப கொண்டு அங்க நிறுத்துவாரா நிறுத்த மாட்டாரா? பவுல் சொல்லுகிறார், அது அதிக நிச்சயம். கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நான் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் என்று பவுல் சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 5:24. இந்த நிச்சயத்தை உடையவர்களாம் இங்க இருந்து நாம் செல்ல வேண்டும். இன்றைக்கு அந்த நிச்சயத்துல தான் வாழ வேண்டும். 5:24, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாவது உங்களுக்கு சொல்லுவேன். அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாவது உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய நியாய தீர்ப்பு இங்கேயே முடிஞ்சு விட்டது. ஹலோ, நியாய தீர்ப்பு யாரும் பயன்படுத்த கூடாதீங்க. நம்முடைய நியாய தீர்ப்பு எங்க முடிஞ்சு விட்டது? இங்கேயே முடிந்து விட்டது. நாம மோட்சம் போறோமா இல்லையாங்கிற நியாய தீர்ப்பு இங்கேயே முடிந்து விட்டது. விசுவாசிகள் நியாயம் தீர்க்கப்படும் போது இவர் மோட்சத்துக்கு போறதுக்கு தகுதி பெற்றவர்களா இல்லையாங்கிற நியாய தீர்ப்பு கிடையாது. அவர்களுடைய உலகத்தில் செய்த கிரியைகளுக்கு தக்க பலனை பெற முடியாத நியாய தீர்ப்பு அது. நம்முடைய கிரியைகளுக்கு, நாம் கர்த்தருக்கு செய்த கிரியைகளுக்கு என்ற பலனை நாம் பெறப்போகிறோம். சிலர் நிறைய செய்திருக்கிறாங்க, சிலர் கொஞ்சமா செய்திருக்கிறாங்க. அது கேட்டு சிலர் ஒன்றும் செய்யல, அது கேட்ட பலனை பெறுவார்களாம். அதைத்தான் வேதவசனம் சொல்லுகிறது. விசுவாசிகள் ஆகாய விரிவை போல ஜொலிப்பார்கள் என்று. ரட்சிக்கப்பட்டவர்கள் இன்னும் அநேகரை தேவனிடத்தில் நடத்துகிறவர்கள். தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகரை தேவனிடத்தில் நடத்தினவர்கள், அநேகரை ரட்சிப்புக்குள்ள நடத்துகிறவர்கள். அவர் வெறும் ரட்சிக்கப்பட்டது மட்டுமில்லாமல் அநேகரை ரட்சிப்புக்குள்ள நடத்தினபடினாலே இவர்கள் வானத்தில் நட்சத்திரங்கள் போல ஜொலிப்பார்களாம். ஆகையால் இங்கே சிலர் நட்சத்திரத்தை போல ஜொலிக்கிறவங்களும் இருப்பாங்க. ஆத்துமாதாயம் செய்து நிறைய பேர் ஆண்டவரத்தில் நடத்துறவங்க, அது போய் நிறைய நட்சத்திரம் போல ஜொலிப்பார்கள். ஏன்னா ஆண்டவர் அவர்களுக்கு தக்க பலனை தருவார். ஒண்ணும் செய்யாம தாங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டது போதும், நாம பரலோகம் போய் சேர்ந்தா போதும், ஏதோ கோயிலுக்கு வந்தோமா போனோமா நம்ம கரெக்டா இருந்தா போதும் போறவங்க அங்க சும்மா அந்த ஆகாய விரிவு மாதிரி இதே பிளைனா அவங்க ஜொலிச்சிட்டு இருப்பாங்க. 1:17ஆம் அதிகாரத்தில் அப்போ பவுல் சொல்லுகிறார், பலவிதமான ஒளி இருக்குதான், பலவிதமான வெளிச்சம் இருக்குது, பலவிதமான லைட் இருக்குது. நம்ம ஊர்ல இப்போ 1000 வாட்ஸ் எரியுது பாருங்க, 1000 வாட்ஸ். இது அங்க இருக்குது 400 வாட்ஸ், நம்ம வீட்டுல இருக்குது 100 வாட்ஸ், 40 வாட்ஸ் இப்படி இருக்குது. இப்படி பலவிதமான வெளிச்சம். விசுவாசிகள் பலவிதமான பிரகாசமுடையவர்களா இருப்பாங்க. அவர்கள் செய்த கிரியைகளுக்கு ஏற்ப ஜொலித்துக் கொண்டிருப்பாங்க. நிறைய விசுவாசிகள் 0 வாட்ஸா இருப்பாங்க. ஏன்னா அவங்க நல்ல விசுவாசிங்க. தாங்க ரசிக்கப்பட்டாங்க, தாங்க வரைக்கும் அதை வச்சுக்கிட்டாங்க, வேற யாருக்கும் சொல்லாம பத்திரமா பாதுகாத்துக்கிட்டாங்க. வேற யாருக்கு ஆண்டவரை பற்றி சொன்னது இல்லை, அவங்க நடத்தினது கிடையாது, யாரையும் கோட்டத்துக்கு கொண்டு வந்தது கிடையாது, இயேசுவை பற்றி சொன்னது கிடையாது, யாரையும் ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தப்படுத்துறது, யாரையும் ஒண்ணும் பண்ணது கிடையாது. இவங்க பாட்டுக்கு இவங்க கேட்டாங்களா, இவங்க வாசித்தாங்களா, இவங்க பாட்டு பண்ணாங்களா, இவங்க கோயில் போனாங்களா, அதோட முடிஞ்சது. மீதி உலகத்தை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. 0 வாட்ஸ் மாதிரி பரலோகத்தில் நிறைய 0 வாட்ஸ் இருக்கும். அந்த நியாய தீர்ப்பு வந்து அதுக்கு எதுக்கு? நாம் செய்கிற கிரியைக்கு தக்க பலனை பெறுவதற்கு. நம்முடைய நியாய தீர்ப்பு வந்து நம்ம மோட்சம் போறோமோ இல்லையாங்கிறதுல அந்த நியாய தீர்ப்பு இங்கே நடந்து முடிந்து விட்டது. அதுதான் என்ன சொல்லுகிறார் இயேசு. அதான் இங்க இயேசு என்ன சொல்றாரு, வசனத்தை கேட்டு என்ன அனுப்புறவரை விசுவாசிக்கிறவனுக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வசனத்தை கேட்டு இயேசு அனுப்பின தேவனை விசுவாசிக்கிறீங்களா? அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அது உண்டா இல்லையான்னு இல்லை.
உண்டா இல்லையா? சில நேரத்தில் நம்ம பாடுற பாட்டுவதும் உண்டா இல்லையா சந்தேகத்தை கிளப்பிடுது நமக்கு. அந்த காலத்துல பாடினாங்க வல்லமை உண்டு 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 அவங்க பாடி முடிக்கும் போது உண்டா இல்லையா என்னன்னு சொல்லுங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. இந்த பாட்டு பாடுறீங்களே உங்களுக்கு சந்தேகமா இருக்கு போல இருக்குது. உண்டா இல்லையாங்க? எத்தனை பேர் உண்டு? உண்டு. நித்திய ஜீவன் உண்டு. எல்லாரும் சொல்லுவோம் நித்திய ஜீவன் உண்டு. இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதை பற்றி சந்தேகமே கிடையாது, சந்தேகம் இருக்கக்கூடாது. நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் அவனுக்கு நரகம் கிடையாது, தேவனுடைய கோபாக்கினை கிடையாது, தேவனுடைய கோபத்தை அக்கினி அவனிலிருந்து வேறுபடுவது கிடையாது. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டுகிறான். ஏற்கனவே மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குள்ள பிரவேசித்து விட்டாயிற்று என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் ரெண்டு பேரும் மெய்யாகவே சொன்னார்னா இதை நிறைய பேருக்கு நம்ப முடியல. அதனால்தான் என்ன சொன்னார்? ரெண்டு பேருமே சொல்றாரு மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன். இதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சாங்கன்னா நல்லா விளங்கிக்கும். அழுத்தம் திருத்தமா சொன்னார். கரெக்டா நம்பப்பா இது விசுவாசி இதன்னு சொல்லி கரெக்டா. இதனாலதான் பாருங்க மார்ட்டின் லூத்தர் இந்த நீதிமானாக்க விசுவாசத்தால் நீதிமானாக்கப்படுகிறோம் என்பதை குறித்த அந்த சத்தியத்தை அறிந்த பிறகுதானே மார்ட்டின் லூத்தர் கத்தோலிக்க சபையை விட்டு வெளியே வந்தாரு. அதனாலதான் அவருக்குள்ள அவ்வளவு பெரிய ஒரு பரவசம் உற்சாகம் உலகம் முழுவதும் பரப்பினார். ஏன் அண்ணா வரைக்கும் அவர் மதத்தில் எப்படி இருந்தது? போய் சேருவோமா போய் சேர மாட்டோமான்ற சந்தேகத்தை உண்டாக்கி இதை வச்சே பூச்சாண்டி காமிச்சிட்டு வந்தாங்க ஜனங்களை. என்ன சொன்னாங்க அவர்களுக்கு? நீ பார்க்கலாமா பல நற்கிரியைகளை செய்ய, அந்த நற்கிரியைகள்லாம் உங்க பொல்லாத கிரியைகளுக்கு மேல இருந்ததுன்னா ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி பார்க்கும்போது நற்கிரியைகள் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா உனக்கு ரொம்ப சான்ஸ் உனக்கு அதிகமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் வந்து சாமியார்கிட்ட வந்து அறிக்கை பண்ணிட்டு பாவத்தை எல்லாம் அது போதாதுன்னு வந்து அப்பப்போ இந்த நற்கருணையை பெற்றுக்கொள். இந்த நற்கருணை வந்து ரியல் பிரசன்ஸ் ஆஃப் ஜீசஸ். இதுல வந்து இயேசுடைய சரீரமே அது. அதே நீ சாப்பிடுற, இதை சாப்பிடுறது மூலமா உனக்கு ரட்சிப்பு உண்டாகிறது, இது சாப்பிடுறது மூலமா ஒருவேளை உனக்கு மோட்சம் கிடைக்கலாம். ஆகிய சாகர நேரத்தில் கொண்டு கூட வாழ வைப்பாங்க. ஏன்னா இது மூலமா ஏதாவது ரட்சிப்பு உண்டாகும் சொல்லி. கடைசியில போய் சேருவோமா சேர மாட்டோமாங்கிற அந்த நம்பிக்கையை வந்து ஊட்டுகிறது கிடையாது, அதை நிச்சயத்தை கொடுக்கிறது கிடையாது. ஆகையாலே இப்படிப்பட்ட சபை செய்கிற இந்த சம்பிரதாயங்கள் சடங்காச்சாரங்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் வாய்ந்ததாக விடுகிறது. அவங்க வாழ்நாளில் இந்த சடங்காச்சார சம்பிரதாயங்களுக்காக செய்யப்படுவது மட்டுமல்லாமல் இவங்க செத்த பிறகு செய்துட்டு இருக்காங்க. இவங்க செத்த பிறகு பிரகத்தோரில் ஒரு இடத்துல காத்துட்டு இருக்கிற இடம் மோட்ச நேரம் போயிடுறது இல்ல. நடுவழியில அங்க நடுவழியில ஒரு வீடு வச்சிருக்கிறார் ஆண்டவர், ஹாஃப்வே ஹவுஸ் மாதிரி. பாதி வழியில மோட்சத்துக்கு போக தகுதி இல்லாதவங்க நரகத்துக்கும் போக தகுதி இல்லாதவங்க கரெக்டா நடுவில் போய் இவங்க மாட்டிக்கிறாங்க. அங்க இருக்கும்போது அவர்களுக்காக இங்க பிரார்த்தனை நாம் பண்றோம், அவங்களுக்காக ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது, அவர்களுக்காக பல காரியங்கள் செய்யப்படுகிறது. இப்படி செய்து இவங்களை எப்படியாவது இவங்க தண்டனையை வருஷத்தை கொஞ்சம் குறைச்சு இவங்களை மோட்சத்துக்கு அனுப்புறதுக்கு வழியை ஏற்படுத்துறாங்க. இதெல்லாம் ஏன் உண்டானது என்று சொன்னால், இந்த மோட்சத்துக்கு ஒரு மனுஷன் விசுவாசித்து இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் அவன் ஆக்கினத்திற்கு நீங்களாகி மரணத்துக்கு நீங்களாகி ஜீவனுக்கு பிரவேசிக்கிறான்றதை பிரசங்கம் பண்றது கிடையாது. நாங்க செய்யற சம்பிரதாயங்கள்னால சடங்காச்சாரங்கள்னால இது செய்யறதுனால அது செய்யறதுனால ஒருவேளை உனக்கு வாய்ப்பு இருக்கலாம், ஒருவேளை நீ போய் சேரலாம், நீ செத்த பிறகு கூட நாங்கள் அதை செய்து உன்னை எப்படியாவது கொண்டு போய் ஒப்பேற்றோம்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆகையால் தான் அந்த சபையில் அவ்வளவு நாட்களாக இந்த சம்பிரதாயங்கள் சடங்காச்சாரம் தொடர்ந்து இருந்து கொண்டு வருகிறது. மார்ட்டின் லூத்தர் சத்தியத்தை கண்டுபிடிச்ச உடனே இதெல்லாம் ஒழிஞ்சு போயிடுச்சு. இனிமே என்னத்துக்கு யார் எனக்காக ஜெபம், நான் செத்து போன பிறகு என்னத்துக்கு யார் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் எனக்காக வேண்டியதே இல்ல. ஏன்னா மார்ட்டின் லூத்தர் செத்து போன பிறகு நேரம் பரலோகம் போயிட்டான். அப்ப வேலை போதிக்கிறது தேவனுடைய பிரசனத்துல போய் அவன் இருக்கான். இங்கிக்கு அங்கிக்கு நடுவில் வழியில ஒரு வீடு ஒன்று கிடையாது, அங்க தங்கிக்கிட்டு அங்கலாச்சிக்கிட்டு இல்ல, அங்கெங்கே அலைஞ்சிக்கிட்டு இல்ல. ஆவியா நேர தேவனுடைய பிரசனத்துல போய் சேருகிறான் என்கிற நிச்சயத்தை போதித்து விட்டபடினாலே இப்படிப்பட்ட சம்பிரதாயங்கள் சடங்காச்சாரங்களுக்கு இடமில்லாமல் போய்விட்டது. ஒவ்வொருவரும் அந்த நிச்சயத்தை நாம் இன்று கூட உடையவர்களாக இருக்க முடியும். எப்படி நாம் அந்த நிச்சயத்தை பெற்றிருக்க முடியும்? அதுதான் முதல்ல நாம் போதித்தோம் இல்லையா?
முதல் வசனத்தை போதித்து 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை போதிக்கும் போது, நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு தேவனிடத்தில் சமாதானம் உண்டு. இரண்டாவது, அவர்கள் அந்த கிருபையின் இடத்திற்கு வந்திருக்கிறார்கள், ஆசீர்வாதத்தின் இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். மூன்றாவது, அவர்களுக்கு கிடைக்கப் போகிற மகிமையின் வாழ்வை குறித்து எண்ணி அதை எதிர்பார்த்து அதில் மகிழ்கிறார்கள். ரட்சிக்கப்பட்ட ஒருவன், நீதிமானாக்கப்பட்ட ஒருவன் தேவனோடு சமாதானத்தை பெற்றிருக்கிறான். அவருடைய ஆசீர்வாதத்தின் இடத்துல வந்து நின்று கொண்டிருக்கிறான். access into God's grace, தேவனுடைய கிருபைக்குள்ளாக பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை அவன் பெற்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய இடத்துல நின்று கொண்டிருக்கிறான். அதை பெற்றிருக்கீங்களா நீங்க? தேவனுடைய சமாதானத்தை பெற்று, தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய இடத்துல நின்று வரப்போகிற அந்த மகிமையின் வாழ்வை குறித்து எண்ணி அதை குறித்து சந்தோஷிக்கிற ஒருவன் தான் விசுவாசி. அவனுக்குள்ள நிச்சயம் இருக்குது. அவன் வரப்போகிறது குறித்து அவன் அங்கலாய்த்து கொண்டில்லை, வரப்போகிறது குறித்து பயந்து கொண்டில்லை, வரப்போகிற கிறிஸ்துவை குறித்து பயந்து கொண்டில்லை. அவன் அதை குறித்து மகிழ்ச்சியோடு காத்துக் கொண்டிருக்கிறான் என்ற அவனுக்கு தெரியும். அவனுக்காக அற்புதமான வாழ்க்கை காத்துக் கொண்டிருக்கிறது என்று. 10ஆம் வசனம், யோவான் ரோமர் 5:10 பார்ப்போம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ரொம்ப அருமையான ஒரு காரியம். என்ன சொல்லுகிறார்? சத்துருக்களா இருந்த போது, அதாவது தேவனுக்கு விரோதிகளா இருந்த போது அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடைய ஒப்புரவாக்கப்பட்டோம். நாம் நல்லவர்களா இருந்தபோது தேவன் வந்து நம்ம தேவனிடத்தில் சேர்த்துக் கொள்ளவில்லை. நாம் நல்லவர்களா இருந்தபோது தம்முடைய குமாரனை அனுப்பி தம்மோடு அவர் ஒப்புரவாக்கிக் கொள்ளவில்லை. நாம் சத்துருக்களாக இருந்தபோது, அவருக்கு விரோதிகளாக இருந்தபோது, இந்த விரோதிகள் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தமா? ஏதோ மனசுக்குள்ள தேவனை பிடிக்காம இருக்குது, அப்படி கிடையாதான். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் விரோதம் இருந்தது என்று சொன்னால், அது யுத்தத்தில் போய் முடிகிறது என்று சொன்னால், முதல் இந்த விரோதத்தின் நிமித்தம் அவர்களுக்குள்ளாக இருக்கிற அந்த நல் உறவு துண்டிக்கப்படுகிறது. டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸை துண்டிச்சிடுறாங்க. இந்த நாடு என்ன பண்ணுறது? அங்க இருக்கிற தங்களுடைய தூதரை திரும்ப கூப்பிட்டுக் கொள்கிறார்கள். அந்த நாடு என்ன பண்ணுகிறாங்க? நீ எனக்கு வேணாம் சொல்லி அவருடைய தூதரை திரும்பவும் அழைத்துக் கொள்கிறார்கள். இப்ப ரெண்டு நாட்டிலும் ஒருவருக்கு ஒரு தூதர் இல்லாத நாடாயிடுது. அப்படின்னா அது விரோதத்தை காண்பிக்கிறது. ரிலேஷன்ஷிப் இஸ் கட் ஆஃப். டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் துண்டிக்கப்படுகிறது. அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதுதான் விரோதத்தின் முதல் பகுதி. அதே நின்றதில்ல, யுத்தம் பிரகடனப்படுத்தப்படுகிறது. They declare war. யுத்தத்தை மனசுல வைத்துக் கொண்டில்ல, அதை அறிவிக்கிறார்கள். டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பை துண்டித்த பிறகு வார அறிவிக்கிறார்கள். அறிவித்து யுத்தத்தில் இறங்குகிறார்கள், எதிர்த்து போராடுகிறார்கள், எதிர்த்து நிற்கிறார்கள், தங்கள் ஆயுதங்களை உபயோகப்படுத்துகிறார்கள், தங்களுடைய பலத்தை காண்பிக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு நிலையில நாம் இருந்தோமா? தேவனுக்கு சத்துருக்கள்னா விரோதிகள் சொன்னா ஏதோ உள்ளத்தின் அளவுல எனக்கு அவரை பிடிக்கல, எனக்கு வேணாம், அப்படி கிடையாது. தேவனுக்கு விரோதமாக நாம் இருந்தோம், அவருக்கு எதிராக போராடி கொண்டிருந்தோம். நம்முடைய வாழ்க்கையே அவருக்கு எதிராக போராடுகிற ஒரு யுத்தத்தை போல இருக்கிறது என்று வேத வசனத்தில் சொல்லப்படுகிறது. அவருக்கு சத்துருக்களாக இருந்தோம் என்றால் அவருக்கு எதிராக யுத்தம் பண்ணுவதில் இருந்தோம். பாருங்க, மனுஷனை சிரிச்சிட்டு ஏதேன் தோட்டத்தில் தேவன் வைத்தப்ப அங்க இந்த நன்மை தீமை அறியக்கூடிய விருட்சத்தின் கனியை அங்க வைத்தார், அந்த மரத்தை அங்க வைத்தார். எல்லாத்தையும் புசிக்கலாம்னு சொன்னாரு. இந்த ஒரு மரத்தின் கனியை மட்டும் புசிக்க வேண்டாம்னு சொன்னார். அது எதுக்கு? அந்த கனியில ஏதோ ஒண்ணு கிடையாது, அந்த கனியில பாய்சன் இருக்குது, அல்ல இந்த கனியை சாப்பிட்டா ஏதாவது, அப்படி கிடையாது. இந்த மரம் வந்து ஒரு காரியத்தை பிரதிபலிக்கிறதா இருந்தது. அது என்ன? மனுஷன் தேவனுடைய சிருஷ்டிப்பு, தேவனால் உண்டாக்கப்பட்டவன். அவன் எல்லாத்தையும் வாழும்படியாக உண்டாக்கப்பட்டவன், எல்லாவற்றுக்கும் மேலான சிருஷ்டி அவன். எல்லாம் அவனுக்காக உண்டாக்கப்பட்டது. அதனால அவன் ராஜா மாதிரி, அவன் ஒரு தேவன் மாதிரி, அவனே ஒரு ஆண்டவர் மாதிரி இந்த உலகத்துல. ஆனால் அவன் ஒரு காரியத்தை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன? அவனுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அவனை உண்டாக்கின ஒருவர் இருக்கிறார். அவன் எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்வான்? என்ன வேணா பண்ணிக்கோ, எப்படி வேணா இருந்துக்கோ, நீ தான் ராஜா, எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கோன்னு சொன்னா தேவனை பற்றி அவனுக்கு நினைவுபடுத்தக்கூடிய ஒன்று அங்க இருக்காது. ஆகியவன் அந்த மரத்தை வச்சார். ஆண்டவர் இதை சாப்பிடாதுன்னு சொன்னாரு. அந்த மரத்தை பார்க்கும்போது யார் ஞாபகம் வரும்? நான் ராஜா, இந்த உலகத்தை ஆண்டு கொள்ள சொல்லி ஆண்டவர் இந்த உலகத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரு, எல்லாம் எனக்காக உண்டாக்கப்பட்டது. ஆனா ஒண்ணு நான் ஞாபகம் வச்சுக் கொள்ளணும். அது என்ன? எனக்கு மேல என்னை சிருஷ்டித்த தேவன் ஒருவர் இருக்கிறார். தினந்தோறும் நான் மரத்தை பார்க்கும் போதெல்லாம் தேவன் அவன் ஞாபகப்படுத்திக் கொள்ளவன். தினந்தோறும் நான் மரத்தை பார்க்கும் போதெல்லாம் நான் இந்த உலகத்துக்கே ராஜா பார்க்கலாம், ஆனா எனக்கு அவர் தான் ராஜா. நான் அவர் சொல்றபடிதான் கேட்டு நடக்கணும். இந்த உலகத்தையும் நான்
தேவன் அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார், ஆகியால் நான் அதை சாப்பிட போறதில்லை, ஆகியால் நான் அதை விட்டு அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லும் போது தேவனை அவன் அங்கீகரிக்கிறான். தன்னுடைய வாழ்க்கையில அவன் ஆண்டவன் அங்கீகரிக்கிறான், அவன் கர்த்தர் என்று அங்கீகரிக்கிறான், அவர் சிருஷ்டிகர்த்தா என்னை அரசாளுகிற என்று அங்கீகரிக்கிறான். அதுக்குதான் அந்த மரத்தை வச்சார். அவன் அதை எடுத்து சாப்பிட்ட போது அவன் என்ன தெரியுமா சொல்றான், நீரா தேவன், நீர் என்ன செய்வ பார்க்கலாம், நீர் என்ன செய்வ பார்க்கலாம், வாரம் யுத்தம் பண்ணி பார்க்கலாம், உங்க எடுத்து போராடுறதா மனசு வச்சுட்டேன் நானு, நீ சொல்றத நான் செய்யறதா இல்ல, நீர் என்ன சொல்றீரோ அதுக்கு ஆப்போசிட்டா நான் செய்வேன், நீர் சொல்றதுக்கு நான் கீழ்படுகிறது போல இல்ல, நீர் சொன்னதுக்கு எதிராக நான் செய்ய போகிறேன், நீ என்ன செய்வது பார்க்கலாம் சொல்லி அவன் யுத்த பிரகடனம் பண்ணுகிறான். அங்க யுத்தத்தில் இருக்கிறான் தேவனுக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக சத்துருவாய் விடுகிறான், தேவனை எதிர்த்து போராடுகிறான். அவருடைய அரசாட்சியை அவருடைய நாற்காலியே தூக்கி எறிகிறதுக்கு இவன் முயற்சி எடுக்கிறான். அதுதான் அங்க நடந்தது. அங்க நடந்தது பாவங்க அந்த பழத்தை குடிச்சு சாப்பிட்டாரா, அதனால தேவன் அவர் அப்படி ஆகிட்டாரா, அப்படி கிடையாது. ஒருத்தர் சொல்றாரு அப்படி, அது என்னத்தையோ மரத்துல சேர்த்து சாப்பிட்டாராங்க, அதுக்கு அவருக்கு அவ்வளவு கோபம் வந்து கிடையாது. தேவன் சின்ன பிள்ளையா கோச்சிக்கிறது கிடையாது. தேவன் அங்க அதை எதுக்கு வச்சார்னா அவன் தினந்தோறும் இவரை நினைவு கூறணும். எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளலாம், அரசாளலாம், ராஜாவை போல வாழலாம், ஆனால் தேவனை மறந்து விடக்கூடாது. தேவன் ஒருவர் இருக்கிறார், என்னை உண்டாக்கினவர், அவருக்கு நாம் பதில் சொல்லணும், அவர் சொன்னதை கீழ்ப்படியணும் என்று அவர் அங்கீகரிக்கணும். வாழ்க்கையில மனுஷன் அதை எடுத்து சாப்பிட்ட நாள் அதை அங்கீகரிக்கல, அங்கீகரிக்கிறது அங்கீகரிக்காதது மட்டுமல்லாமல் அவரை எதிர்த்து போராடுகிறார். He defies God. தேவனை எதிர்க்கிறான், தேவனுக்கு சத்துருவாகிறான், விரோதியாகிறான். He becomes enemy of God. தேவனுக்கு விரோதியாக அவன் மாறி விடுகிறான். அன்றையிலிருந்து பெரிய போராட்டம். தேவன் சொன்னதை எதிர்த்து செய்யறதா மனுஷனுடைய வேலையா இருந்த அவனுடைய பாவங்கள் எல்லாம் ரோமர் 1 வாசகம் இல்லையா, அவனுடைய அக்கிரமங்கள், அவனுடைய பாவங்கள் என்னெல்லாம் செய்யறான்னு, எப்படி எல்லாம் கெட்டு சீரழிஞ்சு போயிருக்கிறான். அதெல்லாம் தேவன்களை செய்யக்கூடாதுன்னு சொன்னதை அவன் செய்து காண்பிக்கிறான். தேவனுக்கு விரோதமா போராடுகிறான். அதுதான் பாவம். அது அங்க ஆரம்பிச்சது, தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட விரோதிகளாக சத்துருக்களாக நாம் இருந்தபோது, தேவனுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கும் போது கொஞ்சம் யோசித்து பாருங்க. யுத்தம் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அவருக்கு எதிராக. அவரை எதிர்த்து அவருக்கு விரோதியாக போராடி கொண்டிருக்கிற வேளையில அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோம். எதிர்த்து அவரை எதிர்த்து போராடுகிற விரோதிகளாக இருந்த நம்மை ரட்சிக்கும்படியாக தன்னுடைய குமாரனை அனுப்பி, விரோதிகளாக நாம் எதிர்த்து போராடி கொண்டிருக்கும் போது, தேவனுக்கு விரோதிகளாக இருக்கும் போது நம்மை அவரோடு கூட ஒப்புரவாக்கினார். ஊர் முழுக்க எழுதி வச்சிருக்கிறாங்க, தேவன் வந்து ஒருவர் இல்லை, கடவுளை நம்புகிறவன் முட்டாள். என்ன பண்றாங்க, எதிர்த்து போராடுகிறான், மெய்யான தேவனை எதிர்த்து போராடி கொண்டிருக்கான். ஆனா தேவன் என்ன பண்ணார், அவனுக்குன்னு இயேசுவை அனுப்பி சிலுவையில ரத்தத்தை சிந்த வைத்து மரித்து அவர் உயிர் தெழுந்து நமக்காக இவ்வளவு செய்திருக்கிறார், ஒப்புரவாக்கி இருக்கிறார். எப்பொழுது? நாம் விரோதிகளாக இருக்கும் போதே. பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், விரோதிகளாக இருக்கும் போதே நம்ம ஒப்புரவாக்கினார் என்று சொன்னால், ஒப்புரவாக்கப்பட்ட பிறகு நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாகும். விரோதிகளாக இருக்கும் போதே அவருடைய ஆட்டிடியூட், நம்மை குறித்த அவருடைய மனப்பான்மை அன்பும் கிருபையுமா இருந்திருக்குமானால், விரோதியாக இருக்கும் போதே நம்மை அவர் நேசித்து அன்பு கூர்ந்து நம்முடைய குமாரனை அனுப்பி நமக்காக மரித்தார் மரித்து நம்ம தேவனோடு சேர்த்திருப்பார் என்றால், நாம் இப்போது தேவனுடைய பிள்ளைகளான பிறகு நம்ம அவர் எதிர்ப்பாரா, நம்மளை கைவிட்டுருவாரா, நம்ம கொண்டு போய் நிறுத்தாம விட்டுருவாரா என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 17 வாசிப்போம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. எதெல்லாம்? ஒரு பாவியா இருந்த மனுஷன் எடுத்து அவனை புது சிருஷ்டியாக்குனதெல்லாம் யாரால உண்டாயிருக்கிறது? தேவனை. நம்ம ஏதாவது செய்யறோமா? அதுக்கு பாவியா இருக்கிற மனுஷன் நீதிமான் ஆகிறதுக்கு நாம ஏதாவது செய்யறோமா? நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு நாம ஏதாவது செய்யறோமா? கிடையாது. எல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின சொன்னாங்க, நமக்கு ஒரு பங்கு கிடையாது. அது எல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதல் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார்.
எல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறதுன்னு சொல்லி பிறகு அதை எப்படி செய்தார்? பாவியா இருக்கிறவன் எப்படி புது சிருஷ்டியை மாற்றினான்னு சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை கொண்டு அதை செய்தார் என்று சொல்லுகிறார். 19 அதென்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாகிற உபதேசத்தை எங்களுக்கு ஒப்புவித்தார். ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்வது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனோடு கூட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். நாம் அவருக்கு தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கிறார். என்ன சொல்லுகிறார்? இந்த ஒப்புரவாக்குதல் இருக்கிற தேவனோடு இருந்த மனுஷனை சேர்க்கிற விஷயத்துல தேவன் தான் எல்லாத்தையும் செய்தார். மனுஷன் வெறும் விசுவாசத்தை அவ்வளவுதான். தேவன் தான் எல்லாத்தையும் செய்து முடித்தார். அவர் தன்னுடைய குமாரனை அனுப்பினார். அவர் அவரை சிலுவையில் அறைந்தார். அவர் அவரை ரத்தம் சிந்து விட்டார். அவர் அவரை கொன்றார். அவர் அவரை உயிரோடு எழுப்பினார். அவர் நம்மை அவர் மூலமாக ரட்சித்தார். எல்லாம் தேவனுடைய செயல் என்று சொல்வார். தேவனே எல்லாவற்றையும் செய்து முடித்தார். என்ன அற்புதமான காரியம் பாருங்க. அவருடைய குமாரனின் மரணத்தினாலே நம்ம ஒப்புரவாக்கினார். மரணத்தினாலே நம்ம ஒப்புரவாக்கிறார். இன்றைக்கு அநேகர் இயேசுவினுடைய போதனைகள் மனுஷனை ரட்சிக்கிறது என்று போல சொல்கிறார்கள். இயேசுவினுடைய போதனைகள் அருமையானவர்கள் தான், அவைகளை நாமும் போதிக்கிறோம். ஆனால் போதனைக்கு பிறகு அவங்க போறதில்லை, வெறும் போதனையோடு நின்றாங்க. அவர்களுக்கு இயேசுவினுடைய மரணம், ரத்தம் சிந்துதல், சிலுவையில் அறையப்பட்டது, உயிர்த்தெழுதல் அவங்களுக்கெல்லாம் அதில் எதுவும் இருக்கிறது போல தெரியல. அவர்கள் நினைக்கிறார்கள் இயேசுவினுடைய போதனையை கேட்டதன்படி செய்தால் நாம் ரட்சிக்கப்படுவோம் நினைக்கிறாங்க. அப்படி சொல்லல வேதம். அவருடைய போதனையினாலே நம்ம உருவாக்கி கொண்டாருன்னு சொல்லல, கிடையாது. அவருடைய போதனை கேட்டாலும் நம்மளால செய்ய முடியாது. ஏனென்றால் நாம் பாவிகளா இருக்கிறோம், பாவ சுவாபம் நிறைந்தவர்களா இருக்கிறோம். போதித்து பிரயோஜனம் கிடையாது. ஆகியால்தான் இயேசுவும் போதிக்க வரவில்லை. சில புத்தகங்களை வாசிப்பீங்க, இயேசு எதற்கு வந்தார்? போதிக்க வந்தார். போதிக்க வரலங்க, மரிக்க வந்தார். போதனை ஒரு பகுதி தான். போதனையினால நம்ம ரட்சிக்கவில்லை. போதிக்கிறதுனால ரட்சிக்க முடியாது. போதிக்கிறதுனால ரட்சிக்கப்படுறதுனா மனுஷன் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருப்பான்? 10 கற்பனை கொடுத்தாரு, எவ்வளவு போதனை கொடுத்தாரு, எவ்வளவு கற்பனைகளை கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு, எவ்வளவு போதித்து விட்டார். போதித்து மனுஷனை ரட்சிக்கப்பட முடியாது, ரட்சிக்கப்பட வைக்க முடியாது. அவர் மரிக்கிறதுனால தான் அவன் ரட்சிக்க முடியும். அவன் பாவியா இருக்கலாம், அவனுடைய பாவத்துக்கு பிராயச்சித்தம் செலுத்தப்பட வேண்டும். ரத்தம் சின்னது இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது என்கிறதுனால அவர் மரிப்பது அவசியமாயிற்று. அவர் மரணத்தினால நம்ம ரட்சித்தார ஒழிய, நம்ம நீதிமான்களாக்குனார ஒழிய போதனையினால் அல்ல. இன்னும் சிலர் சொல்றாங்க அவருடைய உதாரணத்தை பின்பற்றினா நாம நல்லவர்களாயிடலாம். இதெல்லாம் கேட்டீங்க. அவர் போதனையை பின்பற்றினா நம்ம நல்லவர்களாயிடலாம். பிறகு நம்முடைய அவருடைய உதாரணம், அது என்ன அற்புதமான, ரொம்ப அன்பானவர், ரொம்ப எப்படியானவர், பரிசுத்தமானவர், ரொம்ப நல்லவராகும், அப்படியாக ஆகியால் அவருடைய உதாரணத்தை நாம் பின்பற்றினார் நாமும் அவரை போல நல்லவர்களா இருப்போம் கிடையாது. அவருடைய உதாரணத்தை பார்க்கும்போது அவர் நல்லவர், அன்புள்ளவர், அவர் பிழைகள் எதுவும் செய்யாதவர், தவறே செய்யாதவர். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன வழங்குது? நிச்சயமா என்னால் அப்படி இருக்க முடியாதுங்கிறது தான் வழங்குற ஒழிய நான் அப்படி இருப்பேன் யாரா சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. அதை பார்க்கும்போது எனக்கு வழங்குகிறது எல்லா மனுஷனை காட்டிலும் ஒரு வித்தியாசமானவர். எல்லா மனுஷனுக்கும் இவருக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. எல்லா மனுஷனும் பாவம் செய்யறான், எல்லா மனுஷனும் கோபம் உள்ளவனா இருக்கிறான். ஆனா இவர் ஏன் பாவமே செய்யல? ஏனென்றால் இவர் தேவனிடத்தில் வந்து தேவ குமாரன் என்று எனக்கு வழங்குகிறது. அதை பார்த்துட்டு இயேசு இப்படி செய்தாரா, ஆகிய நான் இப்படி செய்யறேன் நான் சொல்றது கிடையாது. அதை பார்த்தோன்னு எனக்காக வந்து ரட்சகர் இவர், தேவ குமாரன், தேவனுடைய குமாரன் எனக்காக மனு உருவெடுத்து இந்த உலகத்தில் வந்திருக்கிறார் சொல்லலாம் தெரியுது ஒழிய இந்த உதாரணத்தை பார்த்து நான் அப்படி நடந்துருவேன்னு சொல்றது கிடையாது. நடக்க முடியாது. அந்த உதாரணத்தை பார்த்து இவர்தான் ரட்சகரா, இவர்தான் தேவகுமாரனா, தேவகுமாரனே என்னை ரட்சியும், என்னை பாவங்களிலிருந்து என்னை மீட்டுக் கொள்ளும், எனக்கு இறங்கும், என்னை ரட்சியும் கூப்பிடுங்க ஒழிய இவருடைய உதாரணத்தை பார்த்து நானும் இப்படி செய்வேன்னு சொன்னா அப்போ மோங்குப்புற வர வேண்டியதுதான். அவர் செய்யற மாதிரி செய்ய முடியாது. ஆனால் அவர்கள் தவறு. அவருடைய போதனையினால் ரட்சிக்கப்பட முடியாது. அவருடைய முன்மாதிரியான வாழ்க்கையை கண்டு அதன்படி செய்து நாம் ரட்சிக்கப்பட முடியாது. அவைகளெல்லாம் அவர் தேவனுடைய குமாரன் என்று எடுத்துக்காட்டவே அவருடைய மரணத்தின் மூலமாக தான் நாம் ஒப்புரவாக்கப்படுகிறோம் ஒழிய போதனைகள் மூலமாகவோ அவருடைய முன்மாதிரியின் மூலமாகவோ கிடையாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு காரியம் நீங்கள் கவனிக்க வேண்டும். இயேசுவை தேவன் அனுப்பி சிலுவையில் மரிக்க செய்தார். அப்படி செய்ததன் மூலமாக எனக்கு ஒரு காரியம் வழங்குகிறது. என்ன? இதை தவிர வேற வழியே இல்லை, ஆகியால் தான் அவரை மரிக்க செய்திருந்தார். நீங்க நினைக்கிறீங்களா வேற ஏதாவது வழி இருந்ததுன்னா மரிக்காமல்
நம்ம ரட்சிக்கிறதுக்கு வேற ஏதாவது வழி இருந்ததானால் தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பி சிலுவையில மரிக்க செய்திருப்பாரா? செய்திருக்கவே மாட்டார். மரிக்காமல், இப்படி அடிபடாமல், ரத்தம் சிந்தாமல், சிலுவையை தொங்காமல், ஜீவனை விடாமல் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு வழி உண்டாயிருக்குமானால், உண்டென்று சொல்லுவோமானால், அப்படி இருந்திருக்குமானால் தேவன் தன்னுடைய குமாரனை இவ்வளவு பாடுபட அனுமதிப்பாரா? நிச்சயமா அனுமதிக்க மாட்டார். ஏன் அனுமதிச்சார்? இதை தவிர வேற வழி கிடையவே கிடையாது. அதே போல சொல்றாங்க, எங்க மதத்துல நாங்க இப்படி போதிக்கிறாங்க, இது ஒரு வழிங்க. எந்த வழியும் கிடையாது. தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி அங்க ரத்தம் சிந்த வச்சு சிலுவையில தொங்கி மரிக்கும்படியாக விட்டு கொடுத்தாருன்னு சொன்னா அதுல இருந்து என்ன விளங்குகிறது? வேற வழியே கிடையாது. இது ஒண்ணுதான் வழி. ஆகியவர்கள் அவர் அங்க மரிக்க செய்தார். வேற வழி இருந்தா மரிக்க விட்டுருக்க மாட்டார். இயேசுவே சொல்லுகிறார், உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று சொல்லுகிறார். அவரே சொல்றார், ஆண்டவரே வேற வழி ஏதாவது இருக்குதா? ரட்சிப்புக்கு வேற வழி உண்டா? மார்க்கம் உண்டா? எத்தனையோ மதங்கள் இருக்கிறது, மார்க்கம் இருக்குது, எத்தனையோ போதனைகள் போதிக்கிறார்களே, அந்த வழி இந்த வழின்னு சொல்லுகிறார்களே. அப்படி செய்தா ரட்சிப்பு உண்டு, இப்படி செய்தா விமோசனம் உண்டு சொல்லுகிறார்களே, வழி உண்டா? தேவன் சொல்றார், இல்ல. உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம், இந்த சிலுவை மரணம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். இது இல்லாம வேற வழி இருக்கிற பாரம் ஆண்டவர் என்ன? ஆண்டவருடைய பதில் என்ன? வேற கிடையாது. இதுதான் ஒரே வழியினார். நான் சொல்லுகிறேன், இதை தவிர வேற வழியை போதிக்கிறவர்கள் தேவனுடைய மார்க்கத்தை போதிக்கிறதில்லை. அவருடைய மனுஷனுடைய யோசனையை போதிக்கிறார்கள், தத்துவங்களை போதிக்கிறார்கள், மதங்களை போதிக்கிறார்கள். தேவனுடைய வழி, ரட்சிப்பின் வழியை போதிக்கிறதில்லை. ரட்சிப்பின் வழி என்ன? அதுதான் ஒரே வழி, வேற வழியே இல்லை. எனக்கு வேற வழி இருக்குதுங்க, எங்க ஊர்ல நான் எப்படி செய்யறேங்க, எங்க தாத்தாக்கள், அது வேற வழி கிடையாது. இந்த நாளைக்கு 3 பேரே போயிட்டு வந்தாங்க, இன்னும் 4 பேரே போயிட்டு வந்தா எல்லாம் சரியாயிடுறாங்க, நிச்சயமா மோட்சம் இருக்குதுன்னாங்க. வழி கிடையாது. அது எங்க இருக்குது? அப்படி ஒரு வழி இருந்தா எல்லாம் போயிடலாம். நான் எத்தனை தடவை வேணா மலை ஏறதுக்கு தயார். அப்படி ஒரு வழி இருந்தா. அப்படி ஒரு வழி இல்லை. அது இல்லாதனால்தான் மலை ஏறுறது கிடையாது. வேஸ்ட். எதுக்கு இந்த மலையில போய் ஏறிட்டு இருப்பாங்க? நான் உலகாலே போனேங்க இந்த படிக்கட்டு மேல. நான் இன்னும் ஒரு 3 தடவை இதை செய்துட்டேன்னா நிச்சயம் மோட்சம் உண்டுன்றாங்க. முழங்கால் நான் உருண்டே போக தயார். அப்படி ரட்சிப்பு ஒரு வழி இருக்குமானால் அது இல்லை என்றதை தேவன் நிரூபித்து விட்டார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று சொன்னப்போ தேவன் சொல்லி இருக்கலாம், சரி வேணாம் பண்ணி சாகாத, வேணா எல்லாரும் முழங்கால ஒரு 3 தடவை போயிட்டு சொல்லு, அந்த கோயில்ல போய் அந்த படிக்கட்டுல ஏற சொல்லி பார்க்கலாம், நான் ரட்சிக்கிறேன்னு சொல்லி இருக்கலாம். இல்ல நான் ஒரு மலையை வச்சிருக்கேன், அங்க போயிட்டு சொல்லு, எல்லாம் நடந்தே போய் சொல்லிப்போம், எல்லாம் 200 மேல் நடக்கட்டும், வருஷத்துக்கு ஒரு நடந்து கவனம் கடந்து அங்க போய் கும்பிட்டுட்டு வந்தா நான் ஏதாவது பண்றேன்னு சொன்னார கிடையாது. சொன்ன வேற வழியே இல்லை, நீ செத்துதான் ஆகணும். இந்த பாவத்துக்கு பாயச்சத்தை வேற கிடையாது. ரத்தம் சிந்தப்பட வேண்டும், மனுஷன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் வேற வழி கிடையாது என்று தேவன் அன்றைக்கு அறிவித்து விட்டார். ஆகையாலதான் நான் மலை ஏறுறதில்லை, முழங்கால் படிவிட்டு போறது கிடையாது, நான் கொண்டு போய் காசு பணம் கொடுக்கறது கிடையாது, என்னுடைய பாவத்துக்காக பாயச்சத்துக்காக அதிகம் பண்றது கிடையாது, சாமியார்கிட்ட கொண்டு பாவத்தை அறிக்கை செய்யறது கிடையாது, நான் உருள்றது கிடையாது, பிறல்றது கிடையாது, மொட்டை அடிக்கிறது கிடையாது, தாடி வளர்க்கிறது கிடையாது, காவி போடுறது கிடையாது, ஒண்ணும் போடுறது கிடையாது. ஏன்னா ரட்சிப்பின் வழி இயேசுவின் மூலமாக. இருக்கிறீங்களா? நான் தாடி வளர்த்து மொட்டை அடிச்சு காவி போடாம இருக்கணும் தான். இயேசு வஸ்திரம் இல்லாமல் தாடியெல்லாம் பிடுங்கப்பட்டு முள்கீடம் வைக்கப்பட்டு ரத்தம் சிந்துகிறவராக தோன்றினார். ஏன்? இன்னைக்கு நான் நல்லா உடுத்தி நான் நல்லா இருக்கணும், நான் சந்தோஷமாய் வாழ வேண்டும், நான் செழிப்பா இருக்க வேண்டும், நான் சுகமாய் இருக்க வேண்டும், நான் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் அவர் மரித்தார். இதை விட்டு இன்னைக்கு தாடி வளர்த்துட்டு திரிகிறாங்களா? வேண்டியதில்லை. எதுக்கு? உங்க தாடி உங்களையும் ரட்சிக்காது, மற்றவங்களையும் ரட்சிக்காது. சேவ் பண்ற காசு தான் கொஞ்சம் மிச்சமாகும், ஒளி இது யாரையும் ரட்சிக்க செய்யாது. ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, சின்ன வயசுல இருந்து தெரியும் அவர் எனக்கு, இவங்க எல்லாரையுமே சின்ன வயசுல இருந்து தெரியும் எனக்கு. கேட்டேன், அவர் திடீர்னு நான் 10 வருஷம் வெளிநாட்டுக்கு போயிட்டு திருப்பி வரும்போது பார்த்தா காவியெல்லாம் போட்டுட்டு இருக்காரு.
ஆள் மாறிட்டாரு. முன்ன நல்லா பாயிண்ட் போட்டு கிட்டார்லாம் வாசிட்டு பாட்டு பாடுவார் ஜோரா. என்னென்ன எப்படி ஆயிட்டீங்க தம்பி? என்னுடைய 27வது பிறந்த நாள்ல நான் போய் இந்த காவியை வாங்கி கொண்டு வந்து இந்த பெரிய பாஸ்டர் கிட்ட கொடுத்தேன். அவர் எனக்கு ஜெபம் பண்ணி கொடுத்தாரு. அதுல இருந்து அதை போட்டுக்கிட்டேன். எப்படி இருக்கு பாருங்க உலகம். அதுல இருந்து காவியை போட்டுக்கிட்டாரு. இதுல என்ன நிரூபிக்கிறீங்க? ஒண்ணு வழங்கல. அவருக்கு என்ன உங்க காவியினால யாராவது ரட்சிக்கப்படுறாங்களா? நீங்க பண்ற பாட்டுனால ஒருத்தர் சொல்ல நான் செருப்பே போடுறது இல்லை, பிரதிஷ்டப்பட்டேங்க. செருப்பே போடுறது இல்லை, பிரதிஷ்ட. அதே நேரத்தில் அவர் காப்பி குடிக்கிறது இல்லைன்னு பிரதிஷ்ட பண்ணிருக்காரு. வெறும் ஹார்லிக்ஸும் போன் விட்டா தான் குடிக்கிறார். இருக்கீங்களா? காலில் செருப்பு கழிட்டாரு. ஆனா வெறும் ஹார்லிக்ஸும் போன் விட்டா தான் குடிப்பார். பால் குடிப்பார். மீதி காப்பி எல்லாம் கொடுத்தா குடிக்க மாட்டார். நல்லா கவனிங்க. பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்முடைய தியாகங்களும் நம்முடைய காசு பணமும் நம்முடைய 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 பாடுகளும் இதெல்லாம் அவசியமே கிடையாது. அப்படி ஒரு வழி இருந்திருந்தால் நிச்சயமாக இயேசு சிலுவைக்கு போயிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. தேவன் வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்க மாட்டார். அந்த வழியை உபயோகப்படுத்தியிருப்பார். அந்த வழி இல்லாததுனால இயேசுவை சிலுவையில் அறைந்து கொன்று அவரை பலியாக்கி ரத்தம் சிந்த வைத்தார். ஏன்? அவருடைய மரணத்தினாலே நாம் அவரோட ஒப்புரவாக்கப்படுகிறோம். அது எப்ப செய்தார்? நாம் விரோதியா இருக்கும்போதே செய்தார். நாம விரோதியா இருக்கும்போதே நமக்கு அவ்வளவு செய்திருப்பார் என்றால் நாம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நிச்சயமா நம்ம கொண்டு போய் கரை சேர்ப்பாரா சேர்க்க மாட்டாரா? ஹலோ, இருக்கிறீங்களா? கொண்டு போய் சேர்ப்பாருங்களா? தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்னால கொண்டு போய் குற்றமற்றவர்களாக மாசற்றவர்களாக நிறுத்த வைப்பாரா? நிச்சயமா வைப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எபிரேயர் 7ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். 1-2 வசனங்களை வாசித்து முடிப்போம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 22 முதல் 25 வரை. அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியானார். எவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கை! நம்முடைய உடன்படிக்கை எவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கை பார்ப்போம். அன்றியும் அவர்கள் மரணத்து நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்களானபடியால் ஆசாரியராக்கப்படுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். அதாவது பழைய ஏற்பாட்டு ஆசாரியத்துவத்தை குறித்து பேசுகிறது. ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஏன்னா ஒருத்தர் சாக இன்னொரு ஆளை வைப்பாங்க, அப்பாயின் பண்ணுவாங்க. மறிக்கிற மனுஷன் தான் கொஞ்ச நாள் இருப்பாரு, ரிட்டையர் ஆவாரு, சாவாரு. அப்புறம் இன்னொரு ஆள் புதுசா வரணும். இவரோ யாரு? இயேசு கிறிஸ்துவ சொல்லுது. இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராக இருக்கிறார். வேற சேஞ்சே கிடையாது. இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு பிரதான ஆசாரியாக கிடையாது. இவர்தான் என்றென்றைக்கும். மேலும் தமது மூலமாய் அழகவனிதான் நமக்கு, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருவதற்காக எத்தனை பேர் அவர் மூலமா தேவனிடத்தில் சேர்ந்திருக்கிறீங்க? அவங்க எல்லாம் கவனிங்க. தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். ஹல்லேலூயா! முற்றுமுடிய ரட்சிப்பாரா இல்லையா? சந்தேக பாடலாம் பாடாதீங்க. ஐயோ, நான் போவேனோ போக மாட்டேனோ, எடுத்துக்கொள்ளப்படுவேனோ எடுத்துக்கொள்ளப்பட மாட்டேன் கிடையாது. முற்று முடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். ஆரம்பிச்ச முடிக்காம விட மாட்டார். பாவிகளா இருக்கும் போது, விரோதிகளா இருக்கும் போது, தேவனுக்கு எதிராக யுத்தம் பண்ணும் போது நமக்காக வந்து ரத்தம் சிந்தி நம்ம அன்பு கூர்ந்து நம்ம ரட்சித்தா இருக்கோம்னா நம்மளுடைய பிள்ளைகளாகிவிட்டோம். முற்று முடிய நம்ம ரட்சிக்காம அவர் விடவே மாட்டார். அந்த நிச்சயம் ஒருவருக்குள் இருக்கும். 26ஆம் வசனம். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியர் நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். இவர் இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். அவர் இருக்கிற வரைக்கும் கவலையே கிடையாது. என்னங்க திடீர்னு நான் பாவம் செய்தா என்ன பண்றது? அதுக்குதான் நமக்காக பிரதான ஆசாரியர் அங்கே இருக்கிறார். நமக்காக ஒரு வழக்கறிஞர் அங்கே இருக்கிறார். ஐயோ, நான் விழுந்து போனா என்ன ஆகிறது? பாவத்தினால் நான் தீட்டுப்பட்டா என்ன ஆகிறது? பாவத்தை அறிக்கை செய்யுங்கள். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. 1 யோவான் 2 திரும்பும். 1 யோவான் 2 2ஆம் அதிகாரம் 1:2. என் பிள்ளைகளே, நீங்கள்
நீங்கள் பாவம் செய்யாததற்கு உங்களுக்கு எழுதுகிறேன். ஒரு பாவம் செய்வானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அல்ல கவனிக்கிறீங்களா விசுவாசிகளா? பாவம் செய்த அதோட நரகமா? பாவம் செய்து விட்டதுனால அதோட நரகமா? கிடையாது. ஒருவன் பாவம் செய்வானால், யாரு எழுதுகிறார்? விசுவாசி எழுதுகிறார். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். பாவம் செய்தவர்கள் தேவனிடத்தில் திரும்பி வந்து பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்பி அவர் நிற்கும் போது நமக்கு ஒரு வழக்கறிஞர் இருக்கிறார். அவர் என்ன பண்றார்? நமக்காக பரிந்து பேசுகிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார். பாருங்க, பாவம் செய்தால் அதோட நரகம் கிடையாது. விசுவாசிக்கு பாவம் செய்தால் நாம் தேவனிடத்தில் திரும்பி வரலாம், தேவனுக்கு அறிக்கை செய்யலாம், அதை விட்டு விடலாம். உண்மையாக மனம் திரும்புகிறவர்களாக தேவனுக்காக நாம் நிற்கும் போது நம்ம பாவங்களை நாம் கழுவப்படுகிறோம். நமக்காக பரிந்து பேசுகிற ஒருவர் இருக்கிறார், நமக்காக பேசுகிறார். நம்ம தேவனிடத்தில் மறுபடியும் கிட்டி அவர் சேர்க்கிறார். யூதா கடைசி 2 வசனம். வழுவாதபடி உங்களை காக்கவும், 24-25, வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகத்துவம் வல்லமையும் அதிகாரமும் இப்போதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். நல்ல கவனிங்க, வழுவாதபடி உங்களை காக்கவும். எல்லாம் சொல்லுங்க, வழுவாதபடி உங்களை காக்கவும். கொஞ்சம் லேசா சறுக்குது இல்ல? சில நேரத்தில் பாவங்கள், குறைகள், நம்முடைய ஜீவியத்தில் ஏற்படுகிற சில காரியங்கள் இதெல்லாம் லேசா சறுக்குது. ஐயோ ரட்சிப்பை போயிடும் போல இருக்குன்னு போது என்ன பண்றாரு? வலுவாதபடி நம்மை காக்க அவருடைய மகிமையோட சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய், எல்லாம் சொல்லுங்க மாசற்றவர்களாய். யார மாசற்றவர்களாக இருக்கிறாரா? நம்மை. எல்லாம் சொல்லுங்க நம்மை, என்னை மாசற்றவராய் நிறுத்த வல்லமை உள்ளவர். நல்ல வல்லமை. நான் மாசத்தோட அவருக்கு முன்னால நிற்கிறது என்னுடைய வல்லமை இல்லை. யாருடைய வல்லமை? அவருடைய வல்லமை. அவர் பெரியவர், அவரு பெரியவர். அவருடைய வல்லமை அது, என்னுடைய வல்லமை இல்ல. இந்த சத்தியம் வழங்கினா ஆளே மாறிடுவோம். ஒரு பிரசங்கியார் சொன்னார், இந்த சத்தியத்தெல்லாம் புரிஞ்சு கொண்ட பிரசங்கியார், இதெல்லாம் புரியறதுக்கு முன்னால அவர் பாட்டே வேற மாதிரி இருக்கும். அவர் சில பாட்டு ஆராதனை பாட்டு பாடுவாராம். என்ன பாட்டு பாடுவாராம்? நாங்க எவ்வளவு பரிசுத்தமா இருக்க முயற்சி பண்ணுகிறோம், நாங்க எவ்வளவு யோகியர்களா இருக்கிறோம், நாங்க தேவனே நாங்க பாவத்தை விட்டு விலகிருக்கோம், நாங்க பரிசுத்தவான்களாக்க நாங்க எவ்வளவு முயற்சி எடுக்கிறோம், நாங்க எவ்வளவு பிரயாசப்படுறோம். இப்படிதான் பரிசுத்தத்துக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கோம். இப்படிதான் பாட்டு பாடுவாங்க. இப்படி நாங்க பிரயாசப்படுறதுனால எங்க மத்தியில நீ பிரசன்னமா இருக்கிறீர் அப்படின்னு. இவர் இந்த சத்தியம் வழங்கின பிறகு பாட்டை மாறிடு, தேவனே நீ பெரியவர்னு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இவருடைய பரிசுத்தெல்லாம் போயிடுச்சு, இவருடைய முயற்சி எல்லாம் போயிடுச்சு, இவருடைய திறமை எல்லாம் போயிடுச்சு. இவருடைய ஆற்றல் நம்பி இல்ல பரிசுத்தம், உங்களுடைய ஆற்றலை நம்பி இல்ல. நீங்க மாஸ்டர்களாக தேவனிடத்தில் நிறுத்தப்படுவது வந்து உங்களுடைய ஆற்றலை பொறுத்து இல்ல, நீங்க வல்லவர்களை பொறுத்து அல்ல. ஹலோ, அது யாருடைய ஆற்றலை பொறுத்து இருக்குது? தேவனுடைய ஆற்றல். எல்லாரும் சொல்லுங்க, தேவன் பெரியவர். மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லவராவர். வல்லவரா வல்லவரா வல்லவரா. எப்பேற்பட்ட நிலையிலிருந்து யாராலும் சரி ரட்சிக்கப்பட்டவர்களை, அவரை விசுவாசிக்கிறவர்களை தேவன் முன்பாக மாசற்றவராய் நிறுத்த வல்லவராய் அவர் இருக்கிறார். தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய ரட்சகரான தேவன். ரட்சகர்னா முற்று முடிய ரட்சகர் அவர். பாவிகளாய், அக்கிரமக்காரர்களாய், விரோதிகளாய் இருக்கும் போது நமக்காக வந்து ரத்தம் சிந்தி நமக்காக மரித்து நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கின அவர். நாம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளான பிறகு நம்ம என்ன வெறுத்த தலையிட போறார்? நம்ம அவர் மாசற்றவர்களாய் வலுவாதபடி காத்து மாசற்றவர்களாய் தேவனிடத்தில் கொண்டு நிறுத்துற வரைக்கும் அந்த வேலை முடியறது கிடையாது. அது நம்முடைய ஆற்றல் அல்ல, அது அவருடைய ஆற்றல். ஆகையால் அவருடைய ஆற்றலை பற்றி தான் பாடணும். அவர் எவ்வளவு பெரியவர் பாடணும். அவர் எவ்வளவு மேன்மையானவர், அவர் எப்படி செய்து முடிப்பார், அவரால் எப்படி முடியும், அதைத்தான் நாம் கணக்கில் எடுக்கணும் ஒழிய
நான் பார்க்கிறேன், எப்படியும் போடுறதில்லை, எப்படியும் இந்த பரிசுத்தத்தை பெற்றாகிறது அப்படி கிடையாது. ஆகையால்தான் இந்த 5 முதல் 8 அதிகாரங்கள், ரோமர் 5 முதல் 8 அதிகாரங்களை போதிக்கும் போது சாங்டிபிகேஷன் அல்லது பரிசுத்தமாகுதல் என்றுதான் நிறைய பேர் அதை சொல்லுகிறார்கள், அந்த அதிகாரத்தினுடைய தலைப்பை. ஆனா நாம் எப்படி சொல்றோம்? கிறிஸ்துவுக்குள் ஆன வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை, லைஃப் இன் கிரைஸ்ட். பரிசுத்தமாகுதல் ஏதோ ஒரு தனி முயற்சி கிடையாது, அது கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை. செடி எடுத்து இன்னொரு செடியோட சேர்த்து வளர்க்குறாங்க பாருங்க, அது எப்படி செய்யறாங்க? கொண்டு வந்து கிராஃப்ட் பண்றாங்க. செடியினுடைய அந்த கிளையை கொண்டு வந்து என்ன பண்றாங்க? அந்த மரத்தோட கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. சேர்த்து கொஞ்சம் கட்டி வச்ச பிறகு தானா இந்த செடி, இந்த மரத்தில் இருக்கிற அந்த ஜீவன், அந்த சேர்க்கப்பட்ட அந்த புது செடிக்குள்ள பாய ஆரம்பிக்கிறது. அது அப்படியே ஒட்டி கொள்றது. கொஞ்ச நாள் வந்து பார்த்தா இதனுடைய ஜீவன் அது பெற்றுக்கொண்டு அது பாட்டுக்கு தலைத்து ஓங்குகிறது இல்லையா? அது போலதான் நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? கிராஃப்ட் பண்ணப்பட்டிருக்கிறோம். நாம இங்க தனியா நின்றுட்டு, அங்க தேவனோட பெரிய மரமா நிற்கிறார், நாம இங்க நின்றுட்டு அந்த இலையை பார்த்து ஆண்டவரே எப்படியாவது அதே மாதிரி இலை எனக்கும் வரணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து இலையை பார்த்து புரிஞ்சு புரிஞ்சு நம்ம செடியில ஒட்ட வச்சுக்கிறது இல்லை. அது இல்ல பரிசுத்தம். அதுதான் நீங்க நடக்குது நிறைய. ஆண்டவரே பரிசுத்தர், இந்த பரிசுத்தர் கொஞ்சம் கூட ஆண்டவரே இங்க கொஞ்சம் நான் வச்சுக்கிறேன், கொஞ்சம் அழகா இருக்குது, இந்த பரிசுத்த அலங்காரம் நினைச்சிட்டு கிடையாது. இது நம்முடைய முயற்சி. இது ஒட்ட வைக்கிறதெல்லாம் விழுந்துரும் விடுகிடுன்னு. நாங்கெல்லாம் நிறைய ஒட்ட வச்சிருக்கிறோம் அந்த காலத்துல. ஒட்ட வச்சு பெரிய மரம்லாம் உண்டாகும், பரிசுத்த மரம். அப்புறம் ஒரு காத்து அடிச்சது பாருங்க, ஓடு அடிச்சது, அவ்வளவு இலையும் கடகடன்னு கீழே விழுந்து, ஏதோ ஒரு புயல் வந்து பாவம் சோதனை வரும்போது எல்லாம் வந்து எவ்வளவு முயற்சி பண்ணி நின்று பார்த்தோம், ஒண்ணு முடியல, அப்படியே தலைக்குப்புற விழுந்து. அதுக்கப்புறம் ஆண்டவரே மோட்சமாவது கிடைக்குமா? அப்புறம் தான் முடிவு பண்ணோம். பரிசுத்தம் வந்து அது கிடையாது. பரிசுத்தம்னா நாம எங்கேயோ கிடந்தவர்களை கொண்டாந்து இந்த பெரிய தலைத்து ஓங்குகிற நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு இலையுதராது இருக்கிற மரமாய் இருக்கிற அந்த தேவன் என்கிற அந்த மரத்தோடய சேர்க்கப்பட்டிருக்கிறோம். சேர்த்து அந்த கட்டி வைக்கப்பட்டு ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். ஒட்ட வைக்கப்பட்டதுனால இந்த மரத்தினுடைய ஜீவன் நமக்குள்ள பாய்கிறது. தானா நமக்குள்ள அதற்கேற்ற இலைகள் வருகிறது. நம்முடைய இலை பச்சை பசேர்களை தலை தோங்குகிறது. ஏன்னா அது நமக்குள்ள இருந்து வந்ததில்லை. எங்கிருந்து வருகிறது? இந்த மரத்தின் வழியாக வந்த ஜீவன். அதுதான் பரிசுத்தம். எல்லாரும் நிற்போம். ஸ்தோத்திரம். பரிசுத்தம் நம்ம முயற்சி இல்லை, தேவனுடைய ஆற்றல், அவருடைய ஜீவன். நம்ம என்ன பண்ணோம்? அவர் செடி, நாம் கொடி, அவ்வளவுதான். நாம் கொடியா இருக்கணும், செடியா இருக்கக்கூடாது. அந்த செடியிலிருந்து கொடிக்குள்ள ஜீவன் தானா வரும். அப்ப எப்படி பரிசுத்தமா வாழ்றோம்? கர்த்தருடைய வார்த்தையில நிற்கிறோம். என்னுடைய வார்த்தை உங்களிலும் நீங்கள் என்னிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதும் அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுதான் நாம் வாழ்கிற வாழ்க்கை. நம்முடைய முயற்சி அல்ல. எல்லாம் தலைவரா வந்துச்சு பாருங்க. எப்படி நாம் கேட்டுக்கொள்வது கொடுக்கப்படுகிறது? என்னுடைய வார்த்தை உங்களிலும் நீங்கள் என்னிலும் நிலைத்திருந்தால், 7 சனிக்கிழமை உபவாசம் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது கொடுக்க. எங்கேயா சொல்லியிருக்கா? ஹலோ, இருக்கிறீங்களா? எல்லாம் முழிக்கிறீங்க ஒரு மாதிரி. இல்லைங்க, அப்படித்தானே? கிடையாதுங்க. என் வார்த்தை உங்களிலும் நீங்கள் என்னிலும். 7 சனிக்கிழமை கிடையாது. அது எங்க போனாங்க? மெட்ராஸ்காரங்க. அது கேரளால இருந்து மெட்ராஸ் வந்து பாந்திரா போயிருக்குது. நானும் அதே ரூட்டை பின்பற்றிக்கிட்டு இதெல்லாம் ஒண்ணு நம்ம ஆக்கிட்டு வர்றோம். கேரளாவுக்கு ஆரம்பிக்கும் போல இருக்கு. நீங்க எப்படியாவது செருப்பு போடாம இருந்து, ஷூ போடாம இருந்து, இப்படி எல்லாம் பிரதிஷ்டை பண்ணி இருந்து இவ்வளவு ஆழமான பிரதிஷ்டையில வாழ்ந்தால் நீங்க கேட்டுக்கொள்வது உங்களுக்கு தரப்படும் தராத கிடையாது. என் வார்த்தை உங்களிலும் நீங்கள் என்னிலும் நிலைத்திருந்தால் அவ்வளவுதான். மீதி எல்லாம் மதம், மீதி எல்லாம் சும்மா மனுஷருடைய போதனை. என் வார்த்தை உங்களிலும் நீங்கள்
என்னிலும் நிலைத்திருந்தால் அவ்வளவுதான். நான் அவருக்குள்ள இருக்கிறேன். அவருக்குள்ள இருக்கிறதெல்லாம் எனக்குள்ள பாஞ்சிக்கிட்டு இருக்குது. அவருடைய ஜீவன், அவருடைய பலன், அவருடைய ஆற்றல், அவருடைய ஞானம், அவருடைய கிருபை, அவருடைய வல்லமை எல்லாம் எனக்கு சொந்தமாயிருக்கு. அதுல எனக்குள்ள வந்து கொண்டே இருக்கிறது. எப்படி வாழ்றேன், எப்படி ஜெயம், எப்படி செழிப்பு, எப்படி சுகம், அதிலிருந்து வருது. எதிலிருந்து? அவருடைய வார்த்தை என்னிலும் நான் அவரிலும், அதிலிருந்து வந்துகிட்டு இருக்குது. எல்லாரும் கரைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உண்மையிலே நிலைத்திருக்கிற இந்த வாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஸ்தோத்திரம் தேவனே. இந்த கால வேளையிலே யாராவது நான் என்ன இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, என்று ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை, வரப்போகிற கோபாக்கினைக்கு நான் தப்பித்துக் கொள்வேன் என்கிற நிச்சயம் எனக்கு கிடையாது. இயேசுவை நான் என் ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை இதுவரைக்கும். இன்றைக்கு நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். இன்று முதல் இயேசுவை நான் பின்பற்ற விரும்புகிறேன். இயேசுக்காக வாழ விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய பலனும் ஆற்றலும் அவருடைய கிருபையும் தேவைப்படுகிறது. எனக்கு அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை தேவை. செடியிலே கொடி எப்படி சேர்க்கப்படுகிறது அப்படி சேர்ந்து அந்த ஜீவனை ஆற்றலையும் பெற்று நான் வாழ விரும்புகிறேன். அவருடைய கிருபையை பெற்று வாழ விரும்புகிறேன். புது வாழ்க்கை நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். இயேசுவில் என்னை ஒப்படைக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிற இடத்துல கையில் உயர்த்தி காண்பவர்களுக்கு ஜெபிக்க போகிறேன். இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ள போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள், இயேசு வந்து உங்களை ஒப்பு கொடுக்க போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கையில் உயர்த்தி காண்பவர்களுக்கு ஜெபிக்கிறேன். சீக்கிரமாக மற்றவர்களை அழைத்து வாருங்கள். சாயங்காலம் 6:30 மணிக்கு எனக்கு இன்பம் வேதனை கேட்டால் நான் காரணம் சொல்வேன். I'm